Hi dear students, today start the next unit. Unit 5. Trial balance. தமிழ்ல பார்த்தனா இருப்பாய்வு. Trial balance is a statement containing the debit and credit balance of all ledger accounts on a particular date. It is arranged in the form of debit and credit columns placed side by side and prepared with the object of checking the arithmetical accuracy of entries made in the books of accounts and to facilitate preparation of financial statement. தமிழில் இது என்னன்னு சொல்லணும், ட்ரையல் பேலன்ஸை இருப்பாய்வு. அப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைத்து பேரேட்டு கணக்குகளையும் உள்ள பற்று இருப்புகளையும் வரவு இருப்புகளையும் உள்ளடக்கியது. அதாவது டெபிட் பேலன்ஸையும் கிரெடிட் பேலன்ஸையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியது. பேரேட் லட்ஜரில் இருக்கக்கூடிய டெபிட் பேலன்ஸையும் கிரெடிட் பேலன்ஸையும் உள்ளடக்கியது. மற்றும் டெபிட் அண்டு கிரெடிட் ரெண்டு பக்தியெல்லாம் இருக்கும். தனித்தனியாக டெபிட்னு ஒரு காலம், கிரெடிட்னு ஒரு காலம் இருக்கும். அது எப்படி இருக்கும், அருகருகே கொண்டு தயாரிக்கப்படுது. எப்படி நம்ம ஜேர்னலில் நம்ம தயாரிக்கிறோம் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸுன்ட்டு, ஸோ அது மாதிரியே இங்கே இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டெபிட் பேலன்ஸ் காலம் கிரெடிட் காலம் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த கணக்கேட்டில் இருக்கக்கூடிய பதிவுகளில் அந்த கணக்கேட்டில் சரித்தன்மை எப்படி இருக்க, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அறியறதுக்கு அதனுடைய நோக்கத்துடனும் அந்த நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்கிறதுக்கும் இது உதவுறதுக்கு தயாரிக்கப்படுது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் is that every debit has corresponding and equal credit, vice versa. So therefore the total of the debit balance must be equal to the total of the credit balance. When such an agreement between total of the debit balance and the total of the credit balance takes place, it offers an immediate and apparent proof of arithmetical accuracy of the bookkeeping work on a particular day. At the same time, it should not be taken as a conclusive proof of arithmetical accuracy, as certain errors such as error of principle, compensating errors, and complete omission of a transaction are not disclosed by the trial balance. இந்த அந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதாவது என்ன டெபிட் அண்டு கிரெடிட் அந்த முறையில் இந்த கணக்கேடுகள் பராமரிக்கக்கூடிய அடிப்படை கோட்பாடாக ஒவ்வொரு டெபிட்க்கும் அதுக்கு நிகரான என்ன இருக்கும், கிரெடிட் இருக்கும். அது போலவே இங்கே ஒவ்வொரு வரவுக்கும், அதாவது கிரெடிட்டுக்கும் அதற்கு சரியான என்ன இருக்கும், டெபிட் இருக்க வேண்டும். எனவே இந்த கணக்குகளை இருப்பு கட்டும்போது அதனுடைய பற்று இருப்பில் மொத்தமும் வரவு இருப்பு மொத்தமும், அதாவது நம்ம எங்கே பார்த்தோம் டபுள் என்ட்ரி சிஸ்டத்துலனா ஒவ்வொரு என்ட்ரிலையும் டெபிட் பேலன்ஸுக்கு ஈக்குவலாக கிரெடிட் பேலன்ஸ் இருக்கணும், அல்லது கிரெடிட் பேலன்ஸ்க்கு ஈக்குவலாக டெபிட் பேலன்ஸ் இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் ரெண்டு டெபிட் பேலன்ஸ் இருக்கும், ஒரு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு டெபிட் பேலன்ஸ் ரெண்டு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். அதனால் டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் எங்கள் டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதாவது ஜேர்னல் என்ட்ரியில். பட் இங்கே ட்ரையல் பேலன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெபிட் டோட்டல் பேலன்ஸும் கிரெடிட்டுடைய டோட்டல் பேலன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் போதும். ஸோ ஒரு 10 என்ட்ரி டெபிட்லேயும் ஒரு 5 என்ட்ரி கிரெடிட்லேயும் போட்டிருக்கலாம். ஸோ இல்லது 5-6 என்ட்ரி டெபிட்டில் ஒரு 6-7 என்ட்ரி கிரெடிட்டில் போட்டிருக்கலாம். பட் டோட்டல் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். டெபிட் பேலன்ஸுடைய டோட்டலும் கிரெடிட் பேலன்ஸுடைய டோட்டலும் ஈக்குவலாக இருக்கணும். எதில், இங்கே ட்ரையல் பேலன்ஸில். தோ த ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஆன் எனி டே. இட் மீன்ஸ் அட் எ எண்ட் ஆஃப் மந்த் or quarter, etc. It is
normally prepared at the end of the accounting period. The preparation of trial balance is the third step in the accounting process. The first step is recording the business transaction in subsidiary book or journal. The second step is preparing ledger accounts on the basis of subsidiary books or journal. அவ்வாறு இந்த பற்று இருப்பும் இந்த வரவு இருப்பும், அதாவது டெபிட் பேலன்ஸுடைய மொத்த தொகையும் கிரெடிட் பேலன்ஸுடைய மொத்த தொகையும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கணக்கீடு பராமரிக்கிறதுல அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பதிவை கணக்கீடு சரியாக இருக்குதா அப்படின்றத நம்ம உடனடியாக தெளிவாக அறிஞ்சு கொள்ள உதவக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் அந்த கணக்கு சரித்தன்மையை சோதிக்க இது ஒரு இறுதி சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த கணக்குடைய சரித்தன்மை சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுதான் இறுதி அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது பிழைகள் இருக்கலாம். ஸோ அப்படி அதில் ஏதாவது பிழை இருந்தாலும் அதை என்ன ஆகாது, வெளியில் தெரிவிக்காது. ஸோ ஃபஸ்ட் ஒரு சேம் அமௌண்ட் இருக்கும், ஒரு அமௌண்ட் டெபிட்லேயும் இன்னொரு அமௌண்ட் க்ரெடிட்லேயும் போட்டோம்னா கூட சப்போஸ் என்ன ஆகும், அது டேலி ஆகிடும். சப்போஸ் ஒரு 2 என்ட்ரி அமௌண்ட்டு ஈக்குவலாக டு க்ரெடிட்டில் இருக்கலாம், அதை நம்ம ரெண்டு என்ட்ரி மாற்றி போட்டுட்டோம்னாலும் என்னாகும், அந்த அமௌண்ட்டு ஈக்குவலாக ஆகிடும். ஸோ அதனால் அதில் ஏதாவது பிழைகளும் இருக்கலாம், அதை வெளிப்படுத்தாது. ஸோ இந்த அக்கௌண்ட்டில், அதாவது இந்த ட்ரையல் பேலன்ஸில் எந்த ஒரு நாளில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், கணக்கை தயாரிக்கலாம். அதாவது ஒரு மாதத்தோடைய இறுதியிலையோ அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ எப்போ வேணாலும் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், தயாரிச்சுக்கலாம். இருந்தாலும் இது ஒரு கணக்கு ஆண்டோடைய இறுதியில் தயாரிக்கப்படுறது வழக்கமாக இருக்குது. ஆனால் இது எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தயாரிக்கிறது தான் வழக்கமாக இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்டிங் பீரியடில் இந்த இருப்பாய்வு அப்படின்னா என்ன, ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸை தயாரிக்கிறது 3வது படிநிலையாக இருக்குது, 3rd ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ இந்த நடவடிக்கையில் இது ஜேர்னலோ அல்லது துணை ஏடுகள் நெக்ஸ்ட் பார்ப்போம், அதுலேயோ அதனுடைய முதல் படி நிலையாக இருக்குது. அதை அடிப்படையை கொண்டு நம்ம என்ன தயாரிக்கிறோம், லெட்ஜர் அக்கௌண்ட்டு தயாரிக்கிறது 2வது படிநிலையாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், need for preparing trial balance. Trial balance helps to check the arithmetical accuracy of entries made in the accounting records. Trial balance serves as lubricant for the smooth movement and completion of the accounting cycle, because it is with the help of the trial balance that descriptions in the bookkeeping work are deducted. If these descriptions are not dedicated and set right, the cycle cannot be completed properly. The trial balance helps in discovering errors which may have been committed in the accounting records. However, in computerized accounting system, once the transactions are recorded in the journals, all the other records are made simultaneously. That is, ledger posting, trial balance, and final accounts. Hence, arithmetic errors and errors in posting the entries from journal to ledger and further will not occur in the computerized accounting. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ட்ரையல் பேலன்ஸுடைய நீட்ஸ், தேவைகள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த கணக்கு தயாரிக்கிறதுக்கு அந்த பதிவுகளை கணக்கீட்டு சரித்தன்மையை சோதிக்கிறதுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் உதவுது. அப்படி இந்த கணக்கியல் சுழற்சி மெதுவாக இயக்கத்துக்கு அந்த முடிவுக்கு கொண்டு வரத்துக்கும் அந்த வரவு ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஒரு பொருள் போன்ற, என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசகு பொருள் போல செயல்படுது.
ஸோ அது எப்படி அப்படின்னா அந்த கணக்கீட்டில் பராமரிக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் உதவுது. கணக்கில் பராமரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ் பயன்படுது. ஸோ இந்த முரண்பாடுகளை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் ஸோ அதை சரி செய்ய முடியாமல் போனாலும் இந்த கணக்கியல் சுழற்சி சரியாக முடிவு பெறாது. அது கரெக்டாக இல்லைனாலோ அல்லது அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியினாலும் அது என்ன ஆகாது, ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஸோ அந்த கணக்கீடில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிழைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் உதவி செய்யுது. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் மூலமாக அந்த நடவடிக்கைகளை ஜேர்னல் ஒரு முறை பதிவு செய்தவுடன் இதர கணக்கீடுகள் அதாவது பேரேட்டில் அதாவது லட்ஜர்லேயோ அல்லது ட்ரையல் பேலன்ஸ்லேயோ அல்லது இறுதி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேயோ அது ஒரே நேரத்தில் பதிவு செய்யப்படுது. நம்ம என்ன பண்ணோம், ஜேர்னல் என்ட்ரியை என்டர் போட்டால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா என்ட்ரிலையும் என்ட்ரு ஆகிடும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்டிங், கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்கில். எனவே இந்த கணக்கீடு பிழைகள் மற்றும் குறிப்பேட்டில் எடுத்து எழுதும்போது ஏற்படக்கூடிய பிழையை என்ன பண்ணுது, கணினியில் ஏற்படாது. ஸோ அந்த கம்ப்யூட்டரைஸில் அது என்ன ஆகாது, எந்த மேக்ஸிமம் மிஸ்டேக் ஏற்படாது. தென் நெக்ஸ்ட் டாபிக், definition of trial balance. Trial balance is a statement prepared with the debit and credit balance of the ledger accounts to test the arithmetical accuracy of the book. J.R. Bartley Boy அப்படின்றவர் இதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுல டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டு இருப்பையும் கொண்டு கணக்கேடுகள் கணக்கோடைய சரித்தன்மையை பரிசோதிக்க தயாரிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு அறிக்கையாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு சொல்கிறாங்க, ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. டெபிட் பேலன்ஸையும் கிரெடிட் பேலன்ஸ் அதாவது லெட்ஜரில் இருக்கக்கூடியது, அதுபோல் இங்கே டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தயாரிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்றாரு, ட்ரையல் பேலன்ஸ்னு J.R. Bartley பாய் சொல்கிறாரு. The next, features of trial balance. Following are the features of trial balance. First one, trial balance contains the balance of all ledger accounts. இந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து லெட்ஜர் கணக்குலையும் உள்ள இருப்புகளை உள்ளடக்கி இருக்கும். Then it is prepared on a specific date. That is why the word as on is used at the top. இது ஒரு குறிப்பிட்ட நாளில் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அதனுடைய தலைப்பே மேலே எழுதும்போது அந்த நாளைய என்று குறிப்பிட்டிருக்கோம். ஸோ ஒரு டேஷ் 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 போட்டு, அதாவது டேஷ் டேஷ் டேஷ்ங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட நாளை அப்படி குறிக்கக்கூடியது. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 31 மார்ச் 2017 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த டேட் அந்த நாளைய ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், when double entry system is followed, the total of the debit and the credit columns of the trial balance must be equal. Thus trial balance help to check the arithmetical accuracy of entries made in the books of accounts. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பயன்படுத்துகிற மாதிரி அதை இருப்பாய்விலையும் பற்று அதாவது டெபிட் காலம் உடைய டோட்டலும் கிரெடிட் காலத்துடைய டோட்டலும் சமமாக இருக்கணும். ஸோ அது அந்த கணக்கீட்டில் பதியப்பட்டுள்ள பதிவுகள் கணக்கீட்டு சரித்தன்மையை பரிசோதிக்கிறதுக்கு இந்த பயன்படுத்துது, இந்த ட்ரையல் பேலன்ஸ் பயன்படுது. த நெக்ஸ்ட்டு, இஃப் there is a difference between the total of debit column and credit column of trial balance, it is an indication of error being committed somewhere. ஸோ டெபிட் காலத்துடைய டோட்டலும் கிரெடிட் காலத்துடைய டோட்டலும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா, ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு எரர் இருக்குது, ஏதாவது ஒரு எரர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, இஃப்
both the debit column and credit column of the trial balance have same total. It does not mean that there is no mistake in accounting, since some error are not disclosed by the trial balance. Trial balance உடைய டோட்டல் ஈக்குவலாக இருந்தாலும் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். இட் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் பை த ட்ரையல் பேலன்ஸ். அது என்ன ஆகாது, இந்த ட்ரையல் பேலன்ஸில் காட்டாது. த சேம் அமௌண்ட், ஒரே மாதிரி அமௌண்ட்டு டெபிட் காலத்துலேயும் கிரெடிட் காலத்துலேயும் இருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் என்னாகும், சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ என்னாகும், டோட்டல் ஈஸியாக டேலி ஆகிடும். பட் அந்த டிரான்சாக்ஷன் கரெக்டாக இல்லாத காரணத்தால் அது ராங் அப்படின்ட்டு வரும். தென் நெக்ஸ்ட் ஒன், objectives of preparing trial balance. Trial balance is prepared with the following objectives. First one, test of arithmetical accuracy. Trial balance is the means by which the arithmetical accuracy of the bookkeeping work is checked. When the total of debit column and credit column in the trial balance are equal, it is assumed that posting from subsidiary books, balancing of ledger accounts, etc. are arithmetically correct. However, there may be some error which are not disclosed by trial balance. இப்போ என்ன ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம், டெஸ்ட் ஆஃப் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி, அதாவது கணக்கீட்டில் சரித்தன்மையை பரிசோதிக்க உதவுவது. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது அந்த கணக்கேடு பராமரிக்கிற பணியில் அந்த கணக்கேடுகள் சரித்தன்மையை சரிபார்க்கறதுக்கு உதவக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. ஸோ அந்த ட்ரையல் பேலன்ஸுடைய டெபிட்டுடைய டோட்டலும் கிரெடிட்டுடைய டோட்டலும் சமமாக இருந்தால் கூட அது அந்த துணை ஏடுகளுடைய எடுத்து எழுதும்போது அதில் அல்லது லெட்ஜரில் எடுத்து எழுதும்போதோ அந்த இருப்பு கட்ட கணக்குகள் என்னாகும், கணக்கீட்டில் சரித்தன்மை சரியாக இருக்கும் என்ற அனுமானிக்க முடியும். சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அனுமானிக்கலாம். இருந்தாலும் இருப்பாய்வு ஒரு சில பிழைகளை வெளிக்காட்டாமல் இருக்கலாம். இருப்பாய்வு என்னாகும், அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ஒரு சில எரர்ஸை என்னாகாது, வெளிக்காட்டாது. தென் நெக்ஸ்ட் ஒன், பேசிஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இறுதி கணக்கை தயாரிக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னென்ன? ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நேம்லி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சம்மரி ஆஃப் லெட்ஜர் பேலன்ஸ் அப்டெயின்ட் ஃப்ரம் த ட்ரையல் பேலன்ஸ். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் நம்ம தயாரிக்கலாம். த நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஆஃப் எரர். இந்த பிழைகளை கண்டுபிடிக்க உதவுது எப்படின்னு பார்த்தோம்னா, when the trial balance does not tally, it is an indication that certain error have occurred. The error may have occurred at one or more of the stages of accounting process, namely journalizing or recording in subsidiary books, totaling subsidiary books, posting in ledger accounts, balancing the ledger accounts, carrying ledger account balances to trial balance, totaling the trial balance columns, etc. Hence, the errors should be located and rectified before preparing the financial statement. நெக்ஸ்ட்டு நம்ம பிழையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இந்த ட்ரையல் பேலன்ஸில் எப்போதாவது அது என்னாகும், டேலி ஆகலை அப்படின்னா அது அந்த கணக்கேட்டுடைய பிழைகளை நேர்ந்திருக்கக்கூடிய இது உணர்த்தும். ஸோ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கு செயல்முறையில் அந்த பிழை ஏற்பட்டிருக்கலாம். ஒரு டிரான்சாக்ஷன்லேயோ அல்லது அதுக்கு மேற்பட்ட டிரான்சாக்ஷன்லேயோ என்ன இருக்கலாம், எரர் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேர்னல் அதில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வரும், இல்லது டோட்டல் சப்சிடரி புக்ஸில் டோட்டலில் லெட்ஜர் போஸ்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், லெட்ஜரில் டோட்டல் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சி சரி செய்யக்கூடியதாக இருக்கும்.
The next is summarized information of ledger accounts. The summary of ledger account is shown in the trial balance. Ledger accounts have to be seen only when details are required in respect of an account. The summary of information எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லெட்ஜரில் இருக்கக்கூடிய ட்ரையல் பேலன்ஸை காட்டும். அதாவது லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய தொகுப்பு தான் அந்த ட்ரையல் பேலன்ஸில் காட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட கணக்கில் முழு விவரத்தையும் அறியணும் அப்படின்னம்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஜரை நம்ம பார்க்க வேணும். These are all the objectives of preparing trial balance. Then next one, limitations of trial balance. First one, it is possible to prepare trial balance of an organization only if the double entry system is followed. Double entry system follow பண்ணுற கம்பெனியில் மட்டும்தான் ட்ரையல் பேலன்ஸை என்ன பண்ண முடியும், போட முடியும். ஸோ இது ஒரு drawback, அதாவது limitation. Then next one, even if some transaction are omitted, the trial balance will tally. Sometimes என்னாகும், ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனை விட்டுருந்தாலும் அது என்னாகும், டேலி ஆகிடும். Then next one, trial balance may tally even though error or committed in the books of account. இந்த கணக்கீட்டில் ஏதாவது பிழை இருந்தாலோ அது என்ன ஆகிடும், இந்த trial balance equal ஆகிடும், tally ஆகிடும். Then if trial balance is not prepared in systematic way, the final account prepared on the basis of trial balance may not depict the actual state of affair of the concern. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் முறையாக தயாரிக்கலைனாலும் அதனை அடிப்படையாக தயாரிக்கக்கூடிய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஒரு நிறுவனத்தோட உண்மையான நிதிநிலையை உணர்த்தாது. தென் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் எ conclusive proof of arithmetical accuracy of entries made in the accounting records. This is because there are certain errors which are not disclosed by trial balance, such as complete omission of a transaction, compensating errors, and error of principle. So, in the trial balance ஈக்குவலாக ஆயிடுச்சு, டேலி ஆயிடுச்சுனாலுமே அதுவே அந்த கணக்கேட்டில் இருக்கக்கூடிய பதிவுகளுடைய சரித்தன்மைக்கு இறுதி சான்றாக அமையாது, ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கணக்கீட்டில் ஏதாவது பிழைகளை நம்ம விட்டுருப்போம், ஒரு சில பிழைகளை ஒரு சிலதை எழுதாமல் இருப்போம், ஒரு சிலது ஈக்குவலாக இருக்கும், ஒரு சிலது என்ட்ரி போடாமல் இருப்போம். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் என்ன ஆகாது, அது வெளிப்படுத்தாது. ஓகே, these are all the limitations of trial balance. Then next one, methods of preparing trial balance. First method, balance method. In this method, the balance of every ledger account, either debit or credit as the case may be, is recorded in the trial balance against the respective accounts. The balance method is widely used as it helps in the preparation of financial statement. ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ன மெத்தட்னா பேலன்ஸ் மெத்தட். ஸோ இந்த முறையில் ஒவ்வொரு லெட்ஜர்லையும் இருக்கக்கூடிய டெபிட் அண்ட் கிரெடிட் இருப்புக்கு ஏற்ப உரிய கணக்குக்கு எதிரே இருப்பாய்வில், அதாவது ட்ரையல் பேலன்ஸில் பதியப்படுது. ஸோ அந்த முறையில் பெரும்பாலும் பயன்படுத்துறது ஏன்னா இந்த முறையை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறோம். தென் செகண்ட் மெத்தட், total method. Under this method, the total amount on the debit side of the ledger account and the total amount on the credit side of the ledger account are ascertained and recorded the trial balance. This method is not commonly used as it cannot help in the preparation of financial statement. இது என்ன பண்ணுது, இந்த முறையில் டெபிட்டோ இருக்கக்கூடிய லெட்ஜர் கணக்கில் மொத்தத்தையும், அதாவது இந்த முறையில் பற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய
லெட்ஜர் கணக்குலையும் மொத்த தொகையோ மற்றும் அதாவது வரவு பக்கத்தில் இருக்கிற லெட்ஜரில் இருக்கக்கூடிய மொத்த தொகையும், அதாவது டெபிட் காலமும் கிரெடிட் காலமும் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் எப்படி இருக்கும் கணக்கிடப்பட்டு அந்த இருப்பாய்வில் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரையல் பேலன்ஸில் பதியப்படுது. இந்த பெரும்பாலான இந்த முறையை பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா இந்த முறையில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் தயாரிக்க உதவாது. அதனால் இதை தயாரிக்கிறது கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். This method is a combination of both total method and balance method. Under this method, 4 columns are provided, namely total of debit side of the ledger account, total of the credit side of the ledger account, debit balance of ledger account, and credit balance of the ledger account. This method is not practiced. இதில் டோட்டலாக ஒரு 4 காலம் க்ரியேட் பண்ணி பண்ணுறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தா டெபிட் சைடோடைய லெட்ஜர் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைட் டோட்டல், கிரெடிட் சைட் டோட்டல், அண்ட் தென் டெபிட் பேலன்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டுடைய டெபிட் பேலன்ஸ் என்ன, தென் கிரெடிட் பேலன்ஸ் என்ன, இது மாதிரி 4 பண்ணுறோம். 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போடுறோம். பட் இந்த மெத்தடு இப்போது ப்ராக்டிஸில் கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் மெத்தட். ஃபஸ்ட்டு ஸ்டெப், calculate the balance of all ledger accounts including the cash book. ஸோ இந்த ரொக்க ஏட்டில் இருக்கக்கூடிய எல்லா லெட்ஜர் கணக்கையும் இருப்புகளையும் கணக்கிடணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அதாவது கேஷ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்டும் என்ன பண்ணணும், இங்கே தயாரிக்கணும், கணக்கீடு செய்யணும். தென் நெக்ஸ்ட் ஒன், record the name of the amount in the particular column and the amount of debit balance in the debit column and credit balance in the credit column. ஸோ ஒவ்வொரு கணக்கினுடைய பெயர்லேயும் டெபிட் பேலன்ஸ் அதுக்கு எதிரே டெபிட் அண்டு கிரெடிட் காலமில் அதுக்கு எதிரே கிரெடிட்னு ஒவ்வொன்றையும் எழுதணும், பதிவு செய்யணும். தென் நெக்ஸ்ட்டு enter the page number of ledger from which the balance is taken in the ledger folio column. இப்போ லெட்ஜர் ஃபோலியோ காலத்தில் அதனுடைய லெட்ஜர் பேஜ் என்ன அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். த நெக்ஸ்ட்டு டோட்டல் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம். இட் மஸ்ட் பி ஈக்குவல். டெபிட் காலமும் கிரெடிட் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் நாட் ஈக்குவல் லொக்கேட் த எரர். ஈக்குவலாக இருந்தால் ஓகே, பட் ஏதாவது எரர் இருந்துச்சு, நாட் ஈக்குவலாக இருந்து ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இட் மேக் த ட்ரையல் பேலன்ஸ் அக்ரி. இது தப்பான ட்ரையல் பேலன்ஸ்னு அக்ரி பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர் இன் த ஃபாலோயிங் ஃபார்மேட். ஃபாலோயிங் ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர்னு போட்டுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் பர்டிகுலர்ஸ்னு எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு லெட்ஜர் ஃபோலியோ அண்ட் டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம். இந்த மாதிரி ஒரு 5 காலம் க்ரியேட் பண்ணணும். தென் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிமென் கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். ஸோ என்னென்ன அப்படின்ட்டு பாரு. ஸ்பெசிமென் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் டேஷ் as ஆன் டேஷ். ஸோ ஒரு கம்பெனி நேமு ஒரு டேட்டும் வருவாங்க இந்த டேஷில். ஃபஸ்ட்டு ஒன் கேஷ் இன் ஹேண்ட் டெபிட் பேலன்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் டெபிட் பேலன்ஸ் இருக்குது. தென் கேஷ் அட் பேங்க் டெபிட் பேலன்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் டெபிட் பேலன்ஸ். சன்ட்ரி டெட்டார்ஸ் டெபிட் பேலன்ஸ். தென் சன்ட்ரி தென் ஓப்பனிங் ஸ்டாக் இன் டெபிட் பேலன்ஸ். Plant and machinery debit balance. Land and building, it means premises debit balance. Furniture and fixtures debit balance. Vehicles debit balance. Goodwill debit balance. Investment debit balance. Drawings debit balance. Purchase debit balance. Sales return debit balance. Carriage inward debit balance. Carriage outwards debit balance. Rent paid debit balance. Commission paid debit balance. Interest paid debit balance. Bad debts
debit balance. Insurance premium, debit balance. Then general expenses, debit balance. Sundry expenses, debit balance. Electricity charges, debit balance. Selling expenses, debit balance. Traveling expenses, debit balance. Wages, debit balance. Then sales, credit balance. Purchase return, credit balance. Capital, credit balance. Then bank loan, credit balance. Sundry creditors, credit balance. Bills payable, credit balance. Bank overdraft, credit balance. Rent received, credit balance. Interest received, credit balance. Provision for bad debts, credit balance. And then next total. ஸோ இது எல்லாமே ஒரே சம்மில் கேட்க மாட்டாங்க. ஸோ டெபிட் பேலன்ஸ்லாம் எது எதுன்னு தெரிஞ்சுக்குவோ. தென் கிரெடிட் பேலன்ஸ்லாம் எது எதுன்னு தெரிஞ்சுக்கோ. சம்மில் கொடுக்கும்போது டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம சம் போட்டோம்னா என்னாகும், டேலி ஆகிடும். ஓகே ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in next class.